பாதை பேரியக்கத்தின் சார்பாக மகத்தான தமிழர் இன விடுதலை களத்தில் வெளிப்பட்ட ஆழமான அறத்தை துல்லியமாக வெளிப்படுத்திய வெள்ளித்திரை காவியமாக விளங்கக்கூடிய இந்த சல்லியர்கள் படக்குழுவினருக்கு பாராட்டு விழா என்கிற அடிப்படையில் மிக உணர்வு பூர்வமாக நடக்கின்ற இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டு மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சல்லியர்கள் படத்தினுடைய படைப்பாளிகள் மற்றும் பல்வேறு துறைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆளுமைகள், வெகு மக்கள், ஊடகத்தினர் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பாதை பேரியக்கம் ஏன் சல்லியர்கள் படக்குழுவினருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்கின்ற வினா எழுப்பலாம். என்னை பல பேர்கள் கேட்பார்கள், ஒரு ஐஏஎஸ் அலுவலருக்கு இது தேவையா? ஒரு ஐஏஎஸ் அலுவலர் இது போன்ற இன விடுதலை போராட்டத்தை பற்றியெல்லாம் பேச வேண்டுமா என்றெல்லாம் கேட்பார்கள். அடிப்படையில் நானும் ஒரு தமிழன், நானும் ஒரு மனிதன். எங்கெல்லாம் மானுடம் அபாயத்திற்கு உள்ளாகிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு மனிதன். அது தமிழன்தான் உயர்ந்த மனிதனாக இருக்க முடியும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். மிக ஆழமாக யோசித்து பார்த்தால் இந்த ஈழ விடுதலை போராட்ட களத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக நடந்த 80வது ஆண்டுகால அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நான் நன்றாக நினைவிருக்கிறது, 1988 நான் அன்றைக்கு சென்னை லயோலா கல்லூரியிலே என்னுடைய முதுகலையை முடித்துவிட்டு சென்னை சட்டக்கல்லூரியினுடைய மாணவனாக இருக்கிறேன். அந்த காலகட்டம் ஈழ இன விடுதலை போராட்டத்தில் ஒரு மிகவும் நெருக்குதலுக்கு உள்ளான ஒரு காலகட்டம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அன்றைக்குத்தான் இந்திய அமைதிப்படை ஈழத்தில் நம்முடைய மக்களுக்கு எதிராக களமமைத்து காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த காலத்தில் மாணவர்களாகிய நாங்கள் கொதித்து போய் போராட்ட களத்திற்கு வந்தோம். ஆனால் நான் எந்த ஒரு அரசியல் இயக்கத்திலும் அல்லது சமூக இயக்கத்திலும் நான் உறுப்பினராக இருந்தது கூட இல்லை. ஒரு தமிழ் சங்கத்திலே கூட உறுப்பினராக நான் இருந்தது இல்லை. அன்றைக்கு சட்டம் படிக்க வேண்டும், ஒரு வழக்கறிஞராக வேண்டும், இல்லை என்றால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் படித்து கொண்டிருந்த மாணவன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாயியினுடைய மகனாக பிறந்து தட்டு தடுமாறி தலைநகர் சென்னைக்கு கனவுகளோடு புறப்பட்டு வந்த ஒரு மாணவன். எனக்கு கனவெல்லாம் ஒன்று வழக்கறிஞராக வேண்டும் அல்லது ஐஏஎஸ் ஆக வேண்டும். ஐஏஎஸ் முதல் கனவு. ஒருவேளை ஐஏஎஸ் ஆக முடியவில்லை என்று சொன்னால் வழக்கறிஞராகிவிடுவது என்பதுதான் கனவு. அன்றைக்கு தமிழக அரசால் நடத்தப்பட்ட பயிற்சி மையம் அண்ணா நகரில் இருக்கிறது. அது ஐஏஎஸ் பயிற்சி மையம். நானும் சென்னை சட்டக்கல்லூரியினுடைய முழு நேர மாணவன். அது இல்லாமல் ஒரு தொண்டு நிறுவனத்தில் நான் முதுகலை சமூக படித்த காரணத்தினாலே ஒரு தொண்டு நிறுவனத்தில் முழு நேர பணியாளர். ஆக இந்த தொண்டு நிறுவனத்து பணியை முடித்துவிட்டு சென்னை சட்டக்கல்லூரியிலே நான் அங்கே படிப்பதற்கு செல்லுவேன். இந்த பயிற்சி மையத்திலும் நான் அந்த பயிற்சிக்காக சேர்ந்திருக்கிறேன். அப்பொழுது பார்த்தால் பயிற்சி மையத்திற்கு நான் போக மாட்டேன். ஐஏஎஸ் கனவாக இருந்தாலும் எனக்கு நேரம் இருக்காது. தொண்டு நிறுவன வேலையே முழு வேலை. சட்டக்கல்லூரியிலே படிப்பதும் அது பகல் நேர படிப்பு. இந்த சூழலில் நேரம் இருக்காது. எனவே நான் எப்பொழுதாவது 10 நாளைக்கு ஒரு முறை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மையத்திற்கு சென்று அவர்கள் கொடுக்கக்கூடிய குறிப்புகளை வாங்கி கொண்டு நான் ஒரு சின்ன மிதிவண்டி வைத்திருப்பேன். அதை ஓட்டிக்கொண்டு கிளம்பி விடுவேன். 10 நாளைக்கு ஒரு முறை தான் நான் இங்கே செல்லுகின்ற காரணத்தினால் அந்த முதல்வருக்கு என்னுடைய பெயரே தெரியாது. என்னை பார்த்து என்ன சமரசம், ஒரு நாள் வந்தால் 9 நாள் காணாமல் போகிறாய் என்று கேட்பார்.
சகாயம் என்கின்ற பெயர் அவர் மறந்து விட்டார். நான் அன்றாடம் போனால்தான் அவருக்கு நினைவிருக்கும். எனவே சாவில் தொடங்குகிறது, இம்மில் முடிகிறது. எனவே சமரசம் என்று என்னை பெயர் வைத்து விட்டார். என்ன சமரசம்? ஒரு நாள் வந்தால் நீ 9 நாள் காணாமல் போகிறாய் என்று அவர் என்னை கோபித்துக் கொள்வார். இல்லையா? ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி, ஏன்னா நான் வழக்கறிஞராக படிக்கிறேன் அல்லவா, எனவே ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி உடல்நிலை சரியில்லை அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த சின்ன மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு ஓடி விடுவேன் குடிசை பகுதிக்கு சமூகப்படியை மாலை நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதற்காக. எனவே 50 பேர்கள் நாங்கள் படித்தோம். அந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், அந்த முதல்நிலை தேர்விலே 50 பேரிலே நாங்கள் 3 பேர் தேர்வு ஆனோம். அதிலே நான் ஒருத்தன். அதற்கு பிறகு இந்த மெயின் எக்ஸாமினேஷன் முக்கிய தேர்விலே 3 பேர்ல எழுதுகிறோம். அது 2 பேர் தான் அன்றைக்கு தேர்வானார்கள். அதிலேயும் நான் ஒருத்தன். அப்படின்னா கேட்கக்கூடாது, சார் நம்ம கிளாஸுக்கெல்லாம் போகாமையே ஏதாவது குறுக்கு வழி இருக்கா சார் அப்படின்னெல்லாம் கேட்டுறாதீங்க. நான் ஒருத்தன் 2 பேர். நான் இப்போ பர்சனாலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஆளுமை தேர்வு இன்டர்வியூவுக்கு நாங்கள் செல்லணும். அன்பிற்குரியவர்களே, 1988 இந்த மார்ச் காலகட்டத்தில் நடந்த அந்த தேர்வுக்கு 15 நாட்களுக்கு முன்பாக இந்திய அமைதிப்படைக்கு எதிராக எம்முடைய சட்டக்கல்லூரி மாணவர்கள் அன்றைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த கூட்டம் நடந்த இடம் புரசைவாக்கத்திலே சட்டக்கல்லூரி மாணவர் விடுதி அன்றைக்கு இருந்தது. அதற்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்திலே அந்த கூட்டம் நடந்தது. என்னை என்னுடைய கல்லூரி தோழர் சேலம் அருள்மொழி அவர்கள், இன்றைக்கு திராவிட கழகத்தினுடைய முக்கிய ஆளுமையாக இருப்பவர், அவர் என்னை அழைக்கிறார். என்ன அழைக்கிறார் தெரியுமா? சகாயம், இந்த கூட்டத்தில் நீயும் கலந்து கொண்டு பேச வேண்டும் என்று அழைக்கிறார். அந்த கூட்டத்திலே இன்னொரு என்னுடைய கல்லூரி தோழராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களும் கலந்து கொண்டு பேசுகிறார். அவர் என்னுடைய நண்பர், அவரும் பேசுகிறார். நானோ ஒரு 15 நாளில் ஐஏஎஸ் இன்டர்வியூவுக்கு நான் செல்ல வேண்டும். எனவே மிக முக்கியம், ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாயியினுடைய பிள்ளைக்கு மிகப்பெரிய கனவு. இன்றைக்கு கூட இந்த நாட்டினுடைய லட்சக்கணக்கான மாணவர்களினுடைய ஒரு மகத்தான லட்சியமாக விளங்குவது ஐஏஎஸ். 30-35 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒரு கிராமத்து ஒரு எளிய விவசாயியினுடைய பிள்ளைக்கு அது உச்சபட்ச கனவு. அது இப்பொழுது இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ என்று சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட்டை நான் தாண்டி விட்டால் நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. எனவே என்னை சேலம் அருள்மொழி இன்றைக்கு அமைதிப்படையினுடைய அட்டூழியங்களுக்கு எதிராக பேசுவதற்கு அழைக்கிறார். அது பொதுக்கூட்டம். என்ன செய்வது நான் யோசிக்கிறேன். 15 நாளுக்குள்ளாக இந்த நேர்முக தேர்வு வரப்போகிறது. நேர்முக தேர்வுக்கு நான் செல்ல வேண்டும். ஆனால் இங்கே பேசுவது இந்திய அரசுக்கு எதிராக நான் பேச வேண்டும். என்ன செய்வது? இரவு யோசித்து கொண்டே இருந்தேன். ஐஏஎஸ்ஸா தமிழா என்று யோசித்து கொண்டிருந்தேன். விடிய காலையில் நான் ஒரு முடிவெடுத்தேன். எனக்கு இந்த ஐஏஎஸ்ஐ காட்டிலும் என் இனத்தினுடைய விடுதலை போராட்டம் தான் முக்கியம் என்று. அன்பிற்குரியவர்களே, நான் அன்றைக்கு பேசினேன். அன்றைக்கு சேலம் அருள்மொழியோடு தொல் திருமாவளவனோடு அன்றைக்கு அந்த கூட்டத்திலே ஐயா நெடுமாறன் அவர்களும் பேசினார்கள், சுபவியும் பேசினார். அன்றைக்கு அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டு அதற்கு பிறகு நான் அந்த நேர்முக தேர்வுக்கு சென்றேன். அந்த தேர்விலே நான் ஐஏஎஸ் கிடைக்கவில்லை என்றாலும் அந்த தேர்விலே நான் வெற்றி பெற்று மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்திற்காக நான் தேர்வு செய்யப்பட்டேன். அந்த தேர்விலே 50 பேர்களிலே அந்த வகுப்பறைக்கே போகாமல் தேர்ச்சி பெற்றவன் தான் நான். அதற்காக வகுப்பறைக்கெல்லாம் போக வேண்டாம் என்றெல்லாம் கனவு கண்டு விடாதீர்கள். அது கடுமையான போட்டித் தேர்வு. இன்றைக்கு அது 12 லட்சம் பேர் எழுதுகிறார்கள். பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு விண்ணப்பிப்பவர்களே 12 லட்சம் பேர். அதிலே முதல் நிலையில் எழுதுபவர்கள் 6 லட்சம் பேர். கடுமையாக இந்தியாவினுடைய மிக கடுமையான போட்டித் தேர்வு என்று கருதக்கூடிய அந்த போட்டித் தேர்விலே நான் அன்றைக்கு ஐஏஎஸ்ஸா என் இனத்தினுடைய விடுதலையா என்று எண்ணுகிற போது என்னுடைய இனத்தினுடைய விடுதலை தான் என் இதயநாதமாக இருக்கிறது என்று நான் அன்றைக்கு கருதி முடிவெடுத்தேன். எனவே ஐஏஎஸ் அதிகாரி பேசக்கூடாது என்றெல்லாம் இல்லை, அது பேசக்கூடாது என்று. எனவே அப்படித்தான் நான் வளர்ந்தேன். அப்பொழுது நான் முடிவெடுத்தேன், என்னுடைய மகன் பிறந்தால், எனக்கு மகன் பிறந்தால் நான் ஒரு பெயர் வைப்பேன். என்னுடைய மகன் பிறந்த பொழுது என்னுடைய துணைவியார் இருக்கிறார் விமலா. என்னுடைய நேர்மை பயணத்தில் எந்த முகச்சுளிப்பும் இல்லாமல் இன்றைக்கு தம்பி கிட்டு சொன்னாரே,
நேர்மையாளர்களுடைய முதல் பணியாவது அவருடைய மனைவி துணைவியார் என்று சொன்னார்கள். இந்த கடுமையான இந்த திருடர்களுடைய பயணத்திலே கடுமையான பயணத்தில் என்னோடு தோளோடு தோள் கொடுத்து வந்த என் துணைவியார், அவருடைய அப்பா சொன்னார், ஸ்டீஃபன் என்று வைக்கலாம் என்று சொன்னார். தேவாலயங்களில் ஸ்டீஃபன் என்று வைப்பதுதான் வழக்கம். ஸ்டீஃபன் போன்ற பெயர்கள் தான் ஸ்டீஃபனா, அது என் மண்ணுக்கும் என் மொழிக்கும் எந்த தொடர்பும் இல்லையே என்று நான் முடிவெடுத்து திலீபன் என்று நான் இன்றைக்கு பெயர் விட்டேன். திலீபன் என்று பெயர். இந்த மண், இந்த மொழி, அது எங்கள் உணர்வோடும் உயிரோடும் கலந்தது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் என் இனத்தினுடைய விடுதலை களத்தில் வெளிப்பட்ட மகத்தான அந்த அறத்தை மிக துல்லியமாக தம்பி கிட்டு இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் எண்ணி பார்க்கிறேன். நான் 2009 கலெக்டர், நாமக்கல் கலெக்டர். நம்முடைய தம்பி இந்த படத்தை வெளியிடுவதற்காக எத்தனை தடைகளை உடைத்தறிந்து அந்த உள்ள உறுதியை வெளிப்படுத்திய தம்பி சுரேஷ் காமாட்சி இங்கே பேசுகிற பொழுது சொன்னார், கலெக்டர் தமிழ்ச்செல்வன் படத்தை பார்த்து இப்படி ஒரு கலெக்டர் இருக்க வேண்டும் என்று சொன்னார். பல பேர்கள் சொன்னார்கள், தமிழ்ச்செல்வன் படத்தில் வர்றது மாதிரியே நீங்கள் வர்றீங்க, இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறதில்லை. எல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பெருமையாக இருப்பதில்லை. நான் இயல்பாக இருக்கிறேன். ஒரு கிராமத்திலே பிறந்தேன். அந்த கிராமத்தில் விவசாயிகள், உழைக்கக்கூடிய எளிய மக்கள். அந்த கிராமத்தை ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்னாக ஒரு சிறுவனாக ஒரு இளைஞராக வளர்ந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய எல்லா சாதி மக்களுமே அன்பிற்குரியவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக பட்டியல் பிரிவு ஒடுக்கப்பட்ட மக்கள் பரிசுத்தமான அன்பிற்கு உரியவர்களாக இருந்தார்கள் என்பதை நான் கண்டேன். மற்ற மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று நாம் வகைப்படுத்துகிறோமே, இந்த தமிழ் பிரிவிலே களங்கமில்லாத உழைக்கக்கூடிய, களங்கமில்லாத மனத்திற்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள். உண்மையை சொல்லுகிறேன். அவர்களை பார்த்துத்தான் என்னுடைய பதவி, நான் அங்கே சொன்னேனே, ஐஏஎஸ்ஸிலே நான் மத்திய அரசுக்கு தேர்வு செய்யப்பட்ட அந்த காலத்தில் நான் இங்கே அந்த தொகுதி 1 என்று சொல்லுகிறோமே, டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் மூலமாக நடத்தப்படக்கூடிய அந்த தேர்விலே நான் டெப்டி கலெக்டராகவும் ஒரே நேரத்தில் நான் 2 தேர்வையுமே நான் வெற்றி பெற்றேன். டெப்டி கலெக்டராக நான் சேர்ந்த முதல் பதவியிலே, உனக்கு அதிகாரம் இருந்தால் அதனை ஏழைகளுக்கு பயன்படுத்து, இஃப் யூ ஹேவ் பவர் யூஸ் இட் ஃபார் த புவர் என்று நான் எழுதி வைத்திருந்தேன். அது யாரையும் நினைத்ததில்லை. என்னுடைய கிராமத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சாதிகளை கடந்து அந்த எளிய மக்கள் மீது நான் கொண்டிருந்த அளப்பரிய பரிவினுடைய வெளிப்பாடாகத்தான் அன்றைக்கு உனக்கு அதிகாரம் இருந்தால் அதனை ஏழைகளுக்கு பயன்படுத்து என்று நான் சொன்னேன். அன்றைக்கு அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டராக அந்த பெரும் முதலாளிகளுக்கு 4000 ஏக்கர் 5000 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய அந்த தோட்ட அதிபர்களுக்கு துணையாக நான் நிற்கவில்லை என்ற காரணத்தினால் என் மீது நடவடிக்கை எடுத்தார் கலெக்டர். அதற்கு தொடக்க புள்ளியாக இந்த வாசகம்தான் இருந்தது, அன்பிற்குரியவர்களே, நேசிப்பதுதான் தமிழர்களுடைய பண்பு. அது எனக்கு இந்த மொழி கொடுத்திருக்கிறது. நான் எங்கேயும் கற்கவில்லை, என் தாய் தந்தை இடத்திலே கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு இந்த மொழியிடத்திலிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு இந்த அறம் எப்படிப்பட்ட அறம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். நம்முடைய தம்பி சுரேஷ் காமாட்சி கலெக்டரை பற்றி சொன்னார். 2009 காலகட்டத்தில் நான் நாமக்கல் கலெக்டராக இருந்த பொழுது எனக்கு மகிழ்ச்சி இல்லை. நம் இன விடுதலை களத்திலே இங்கே மகத்தான சேதாரங்களை நம் மக்கள் போராளிகள் கண்டு அங்கே அதை எதிர்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி இல்லை. மே மாதம் 2009 மே மாதம் ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகிறேன். 2009 மே மாதத்திலே நாடாளுமன்ற தேர்தல் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அங்கே ஈழத்திலே அங்கே அந்த பெரிய பேரழிவை என் இனம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த 2009 காலகட்டத்திலே நாடாளுமன்ற தேர்தலை நடத்துகின்ற பொறுப்பு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராகி எனக்கு இருக்கிறது. எனவே நான் நடத்தி கொண்டிருப்பதற்காக அந்த முன் தயாரிப்பிலே நான் ஈடுபட்டு வருகிறேன். முன் தயாரிப்பிலே ஈடுபட்டு ஒரு நாள் மாலை ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன். தேர்தல் அலுவலர்களோடு ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த கூட்டத்திலே, ஆய்வு கூட்டத்திலே, எல்லா ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டதா, வாக்குச்சாவடிகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா, எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்து விட்டோமா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அங்கே தாசில்தார் இருந்தார். தாசில்தார், நாமக்கல் தாசில்தார். அவருக்கு ஒரு அலைபேசி வருகிறது. அதாவது திருச்சி சாலையிலே, திருச்சி நெடுஞ்சாலையிலே வளையப்பட்டி என்ற ஊருக்கு அருகே ஒரு தவிட்டிலிருந்து எண்ணெய் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆலையில் தீ விபத்து என்கின்ற ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியை கேட்டவுடன் நான் தாசில்தாரை உடனே செல்லுங்கள், அந்த தளத்துக்கு செல்லுங்கள் என்று அறிவுறுத்தினேன்.
கொஞ்ச நேரத்தில் தாசில்தார் பேசுகிறார், ஐயா தீ அதிகமாக இருக்கிறது என்று சொன்னவுடன் அங்கே இருக்கக்கூடிய கோட்டாட்சி தலைவர், ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர், ஆர்டிஓ அவரை அனுப்புகிறேன். அவர் கொஞ்ச நேரத்திலே சென்று விட்டு, ஐயா பெரிய அளவிற்கு மடமடவென்று அந்த வளாகம் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது நானே செல்கிறேன். களத்துக்கு சென்றால் நாம் தூரத்திலே 1 கிலோமீட்டர் தூரத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய வளாகம் அப்படியே தீப்பற்றி எரிந்து, இன்றைக்கு ஈரானிலே குண்டு போடுகின்ற அந்த கொடூரத்தை நாம் பார்த்து இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா, அந்த தீப்பிடித்து மடமளவென்று எரிகின்ற அந்த காட்சி எனக்கு தெரிகிறது. அங்கே போய் பார்த்தால் ஏற்கனவே சொன்னார் 4-5 பேர்களை எடுத்து விட்டோம், மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று. மீதி உள்ள ஆட்கள் எத்தனை பேர்? 15-17 பேர்கள் உள்ளே இருக்கிறார்கள் என்று. இந்த தொழிலாளர்கள் எங்கிருந்து வருவார்கள்? இந்த ஊர்க்காரர்களா என்று கேட்கிறேன். இல்லை ஐயா, இந்த ஊர்க்காரர்கள் 1-2 பேர் இருக்கிறார்கள். பீகாரில் இருந்து வந்தவர்கள், ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பாலிருந்து சாதாரண பிழைப்பு தேடி உழைப்பை அளித்து பிழைப்பித்த வருகின்ற தொழிலாளர்களாக இருந்தவர்கள் இவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்தவுடனே அந்த தீயணைப்பு வீரர்கள், ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அந்த வழிக்குள்ளே நுழைந்து அந்த சடலங்களாகவோ அல்லது தீக்காயத்தினுடைய அந்த கொடூரத்தை தாங்கியவர்களை அப்படியே எடுக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நான் ஒன்றும் ஹீரோ அல்ல, நடந்த உண்மையை சொல்லுகிறேன். என்னை அறியாமலே நான் அவர்களோடு எஸ்பி வெளியே இருக்கிறார், டிஎஸ்பி வெளியே இருக்கிறார், டிஆர்ஓ வெளியே இருக்கிறார், ஆர்டிஓ வெளியே இருக்கிறார். ஆனால் கலெக்டர் ஆகிய நான் அந்த உள்ளே நுழைந்து அந்த தீ கொட்டி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வளாகத்திற்குள் நுழைந்து அப்படியே தூக்கி வருகிறேன். இன்னொரு தீயணைப்பு வீரரோடு அப்படியே தூக்கி கொண்டு 2 பேரை நான் தூக்கி கொண்டு வந்தேன். வெளியே வந்தவுடன் எல்லா அலுவலர்களும் சத்தம் போட்டார்கள், நீங்கள் ஏன் செல்ல வேண்டும் என்று என்னை தடுத்து விட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, அன்றைக்கு 19 பேரை அப்படியே வெளிக்கொண்டு வந்தோம். ஒருவர்தான் தமிழர், மற்ற எல்லோரும் பீகார்காரர்கள். ஆனால் 16 பேர் இறந்து விட்டார்கள். 16 பேர் இறந்து விட்டார்கள் அந்த தீ விபத்திலே. அதற்கு பிறகு அது இன்றைக்கு கிழக்கு சாம்பரான் என்று மகாத்மா காந்தியடிகள் 1915 இந்த நாட்டிலே வெகுஜன இயக்கமாக காங்கிரஸ் இயக்கத்தை மாற்றுவதற்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த சாம்பரான், கிழக்கு சாம்பரான் மாவட்டத்தில் உள்ள உழவர் பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவார்ல, அதற்கு சென்றார் அல்லவா, அந்த பகுதியில் இருந்து வந்தவர்கள். அந்த மாவட்ட ஆட்சியருக்கு தொடர்பு கொள்கிறேன். அதற்கு பிறகு தலைமைச் செயலருக்கு தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்களை இங்கே வரவழைக்கிறோம். வரவழைத்ததற்கு பிறகு இந்த உடல்களை நீங்கள் எடுத்துச் செல்வதென்றால் நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்கிறோம். ஆனால் அவர்களோ பரம ஏழைகள். இந்த தேசத்தில் ஏழ்மை எவ்வளவு இருக்கிறது என்று அவர்களை பார்க்கிற பொழுது தெரிகிறது. பரம ஏழைகள். எனவே ஐயா வேண்டாம், இங்கேயே வைத்து எரியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்கள், இந்த 16 உடலையும் நான் நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு ஒரு அறிவிப்பை செய்கிறேன். நம்முடைய மண்ணுக்கு உழைத்து பிழைப்பதற்காக, திருடி பிழைப்பதற்காக அல்ல, உழைத்து பிழைப்பதற்காக இங்கே வந்தவர்கள். இவர்களை கௌரவமாக அடக்கம் செய்ய வேண்டியது நம்முடைய மகத்தான பணி, தமிழருடைய அறம் அதுதான் என்று சொல்லி அழைக்கிறேன். நம்ப மாட்டீர்கள், 5000 பேர் வந்தார்கள். 5000 பேர் ஒரு பேரணியாக ஊர்வலமாக அந்த உடல்களை எடுத்து செய்து மொத்தமாக தகனம் செய்தோம். அதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு 2 நாள் உணவளித்து ஒரு பெருந்தொகையை மக்களிடத்திலிருந்து சேகரித்து அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினோம். அதுவும் தமிழர் அறம். அது மட்டுமல்ல, போகிற பொழுது கூட சாப்பிடுவதற்கு இவர்களுக்கு பணம் இருக்காது. கொடுக்கிற பணத்தை அவர்கள் குடும்பம் நடத்துவதற்கு பயன்படுத்திக்க வேண்டும் என்று சொல்லி 3 நேரத்திற்கு அவர்களுக்கு உணவு தயாரித்து கையிலே கொடுத்து அனுப்பினோம். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அரசுக்கு நான் அனுப்புகிறேன், ஒரு பிரேரணை கருத்துருவை அனுப்புகிறேன். இவர்களுக்கு வழக்கமாக வழங்கக்கூடிய 1 லட்சம் ரூபாயை அனுப்புங்கள் என்று அரசு நிராகரித்து விட்டது. இவர்கள் எங்கள் ஊர்க்காரர்கள் அல்ல, நம்மூர்க்காரர்கள் அல்ல என்று நிராகரித்து விட்டது. அப்பொழுது மீண்டும் எழுதி 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் நான் வாங்கி கொடுத்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பினேன். இப்போ நான் சொல்றது என்னன்னா, 2009 மே மாசத்துல இதே ஒரு தீ விபத்தில் நடக்கின்ற பொழுது ஒரு கலெக்டரே காப்பாற்றினார். ஆனால் கடலுக்கு அப்பால் எம்முடைய மக்கள் பேராபத்தையும் பேரழிவையும் சந்தித்துக் கொண்டிருப்பதற்கு யாருமே காப்பாற்ற இல்லை என்று நான் நெஞ்சுருகி வருந்திய காலம்தான் என்னுடைய கலெக்டர் காலம். எனவே என்னுடைய கலெக்டர் காலம் மிகுந்த மகிழ்ச்சியான காலம் அல்ல. அப்படிப்பட்ட களத்தை, அந்த களத்தில் இருக்கக்கூடிய அறத்தை இன்றைக்கு ஒரு மகத்தான ஒரு படைப்பாக அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார் நம்முடைய மிகப்பெரிய ஆளுமையாக, மிகப்பெரிய கலைஞராக வர இருக்கின்ற தம்பி திட்டு.
உண்மையிலேயே மிக அற்புதமாக அந்த கதை தேர்வும் களத்தேர்வும் மிக அற்புதமாக இருக்கிறது. எனக்கு கூட கடற்கரைக்கு அந்த பக்கம் போய் சென்று பார்த்து விட வேண்டும் என்ற ஆசை. அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றுகின்ற வண்ணம் அந்த களத்திலே அந்த பனமரத்து காடுகளுக்குள் அந்த பதுங்கு குழிக்குள் நம் பண்பாட்டு வெளிச்சம் எவ்வளவு உயர்வாக இருந்ததோ அதை சிவகங்கை களத்திலே சிறப்பாக காட்டிய அன்பு தம்பியை நான் உள்ளார்ந்து வாழ்த்துகிறேன். நிச்சயமாக நீ நீ என்றே சொல்லுகிறேன் தம்பி, நீ ஒரு மகத்தான கலைஞராக மகத்தான இயக்குனராக நீ வருவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்ன அதீத நேர்மை கொஞ்சம் ஆபத்தானது என்பதை உணர்ந்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். அதற்காக கொள்கையை விட வேண்டாம். நிச்சயமாக இன்றைக்கு தடை ஏற்பட்டது, மின் தடை ஏற்பட்டது, ஒளிபெருக்கி தடை ஏற்பட்டது. வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆளுமைகளிடத்தெல்லாம் நான் வருந்துகிறேன், மன்னிப்பை கோருகிறேன். இந்த தடைக்கு மன்னிப்பை கோருகிறேன். என்னுடைய தம்பிகள் ஏதோ எங்கோ நடந்த அந்த தடைக்கு என்னுடைய தம்பிகள் பொறுப்பல்ல, நான் தான் பொறுப்பு. எனவே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். சிரமத்தோடு இன்றைக்கு நடத்துகிறோம். சிரமத்தோடே வாழ்வதுதான் தமிழர் வாழ்வாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு நம்முடைய தம்பி சுரேஷ் காமாட்சி அவர் வெளிப்படுத்திய உண்மையான உணர்வை நான் அந்த தடை ஏற்படுத்திய பொழுது நான் பார்த்தேன். அந்த தடையை இவர்கள் திரைப்பட அந்த படத்தை வெளியிடுவதற்கு அரங்குகளை கொடுப்பதற்கு அவர்கள் மறுத்திருக்கக்கூடிய நிலையில் தடையை ஏற்படுத்துக அந்த முற்பட்ட நிலையில் அவருடைய பேட்டியை காண்டேன். என்னுடைய உள்ளத்தை அது தொட்டது. எனவே அன்பிற்குரிய அந்த மகத்தார் கலைஞர்களை பாராட்ட வேண்டிய அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு புள்ளியாக இருந்தது நம்முடைய தம்பி, நம்முடைய ராவணகுமார். அவர் ஒரு சாதாரண எளிய மனிதர். ஆனால் நிகரற்ற இந்த தமிழ் மீது பற்று கொண்ட நிகரற்ற ஒரு மனிதர். கோபப்பட்டு சொல்வார், ஐயா இவர் இந்த கோணத்திலிருந்து நான் பார்க்க வேண்டும், அந்த கோணத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதால் நான் சொல்லுவேன், தமிழர் அறம் இதை அனுமதிக்காது, நீங்கள் கோபப்படாதீர்கள், நாம் நியாயமாக இருப்போம். எதிரிகள் எவ்வளவு அநியாயக்காரர்களாக இருந்தாலும் இன்றைக்கு சல்லியர்கள் என்கின்ற இந்த மருத்துவ போராளிகள், அது மருத்துவத்தினுடைய மகத்துவமே உயிர் காப்பதுதான். ஆனால் அதையும் தாண்டி கொடூரமான எதிரி அந்த கொலைக்களத்தில் நிற்கிற பொழுது அவளை கூட காப்பாற்றுகின்ற ஒப்பற்ற போராளிகளாக நம்முடைய மருத்துவ போராளிகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த படைப்பு மிக அற்புதமாக காட்டுகிறது. எனவேதான் நான் அன்பு தம்பி ராவணகுமாரிடத்திலே உணர்ச்சி வசப்படாதீர்கள். இன்றைக்கு கூட இங்கே கூட்டம் குறைவாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய நாட்டம் மிகப்பெரியது. இந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய எண்ணம் மிகப்பெரியது. தம்பிகளெல்லாம் சொல்லுவார்கள், தேர்தல் அரசியலுக்கு நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி. தேர்தல் அரசியலை முடிவெடுத்தால் நான் சொல்லுகிறேன், மிக எளிதாக 5000 பேரை நாங்கள் இங்கே வரவழைக்க முடியும், எங்களுக்கு தெரியும் முடியும். ஆனால் தேர்தலை தாண்டி தமிழர் அரசியலை, மக்கள் அரசியலை, இயக்க அரசியலை, கோட்பாடு அரசியலை நீங்கள் முதலிலே தொடங்குவோம். 10 பேராக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னேன். எனவே அன்பிற்குரிய நம்முடைய தம்பி ராவணகுமார் 10 லட்சம் என்பது அவருக்கு அதிகமான தொகை. அவர் தன்னுடைய துறைவியாருடைய நகைகளையெல்லாம் அடகு வைத்து இந்த படத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக துவக்க புள்ளியாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் உள்ளார்ந்து நாம் பாராட்ட வேண்டும். எத்தகைய உணர்வு கொண்டிருப்பார் என்று பாருங்கள். எனவே அவருக்கும் இந்த படத்தை தயாரித்த கருணாஸ் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் நான் உள்ளார்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தம்பி கிட்டுவை எவ்வளவு பாராட்டினாலும் தரும் ஒரு வார்த்தையில் ஒரு மகத்தான உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த லாவகம் சில பேருக்குத்தான் வரும். தம்பிக்கு வந்திருக்கிறது. நான் அதை பார்க்கிறேன். நந்தினி இடத்திலே கேட்கிற பொழுது சத்யதேவி மிக அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த நந்தினி இடத்திலே கேட்கிற பொழுது கடவுள் நம்பிக்கை உண்டா என்று கேட்கிற பொழுது நான் தலைவரை நம்புகிறேன் என்று சொன்னார். தலைவரை நம்புகிறேன் என்று சொன்னார். நமக்கெல்லாம் நிலம்தான் பலம், நமக்கு மண்ணுதான் கண்ணு பொண்ணு, பூமிதான் நமக்கு சாமி, பூமியை காப்பாற்றுகின்ற மேதகுதான் நமக்கு சாமி என்பதை இவ்வளவு துல்லியமாக வெளிப்படுத்தியதை நான் உணர்வு பெருக்காய் நான் பார்க்கிறேன். அதை போல அந்த கருணாஸ் அங்கே அவர் அந்த முட்டிக்கால் போட்டவாறு அவர் சொல்லுவார் அல்லவா, எதற்கும் இவரிடத்திலே தலை மட்டும் குனிந்து விடக்கூடாது என்று சொல்லுவார். தமிழர் தலைகுனிய விடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழருடைய அறத்தை வெளிப்படுத்திய இந்த படத்தை படைத்த படைப்பாளிகளை நான் பாராட்டுவதற்காக எளிய முறையில் நாங்கள் முயற்சித்திருக்கிறோம். எனவே இந்த படக்குழுவினர் இன்றைக்கு கூட தம்பி ஆனந்த், அதை போல இளங்கோ,
அதை போல மோகன் இந்த குழுவினர் வந்திருக்கிறார், மகேந்திரா, திருமுருகன் இவர்களுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கின்ற எல்லோரையும் நான் பாராட்டுகிறேன். மொத்தத்தில் படக்குழுவினரை நான் பாராட்டுகிறேன். பாராட்ட வந்த நம்முடைய தமிழ் தேசிய பொது உடைமை இயக்கத்தினுடைய மகத்தான சிந்தனையாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர், கூறியவாறு தன்னுடைய கருத்துக்களை மிக ஆழமாக துல்லியமாக பதிவு செய்யக்கூடிய மகத்தான தமிழ் ஆளுமையாக இருக்கக்கூடிய தோழர் தியாகு அவர்கள், அதை போல நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் கௌதமன் அவர்கள் அவர் படைப்பாளியாக இருந்தாலும் தமிழுக்காக தமிழருக்காக களத்தில் மகத்தான போராளியாக விளங்கியதையெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம், பாராட்டியிருக்கிறோம். எனவே அவர்களுக்கும், அதை போல நம்முடைய தம்பி கார்ட்டூனிஸ்ட் பாலா, மிக அவருடைய அற்புதமான கார்ட்டூன்களை எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் என்று தெரியாது. அந்த ஆற்றலை, அந்த நுணுக்கமான வெளிப்பாட்டை எல்லாம் நான் ரசித்திருக்கிறேன். அதை போல இன்றைக்கு வலையொலியில் இவர் தமிழ் உணர்வு சார்ந்த அந்த பேட்டிகளை எடுக்கிற பொழுது அவர் ஒரு சிரித்து கொண்டே அந்த கேட்கக்கூடிய அந்த லாபகம் இருக்கிறதெல்லாம் நான் ரசித்து பார்த்திருக்கிறேன். உண்மையிலேயே நம்முடைய தம்பிகள், சின்ன சின்ன வேறுபாடுகள் நமக்குள்ளே இருந்தால் அதையெல்லாம் மறந்து விடுவோம். தம்பிகளாக, அண்ணன்களாக எழுந்து நிற்போம். தமிழர் வரலாற்றில் ஒரு நெருக்கடியான நேரத்தில் நாம் நிற்கிறோம். ஒரு சாதாரண பாராட்டுக்கு கூட தடையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எவ்வளவு தகுதி குறைவாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்திட வேண்டும். எனவேதான் நான் தம்பிமார்களை கடிந்து கொள்ளுவேன். நீங்கள் ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள், அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். திருடுபவர்கள் ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தால் அதை தடுக்கக்கூடியவர்கள் பேராற்றல் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவேன். அந்த வகையில் நான் எல்லோரையும் சொல்லிவிட்டேன் என்று கருதுகிறேன். அதே போல நம்முடைய அன்பிற்குரிய மணிவண்ணன் அவர்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய திரு ரவி அவர்களையும் நான் உள்ளார்ந்து பாராட்டுகிறேன். மொத்தத்தில் எம்முடைய இனத்தினுடைய விடுதலை களத்தில் வெளிப்பட்ட மகத்தான அறத்தை ஆழமாக பதிவு செய்த துல்லியமான வெள்ளித்திரை காவியம், அந்த காவியத்திற்கு கரு அமைத்த களமமைத்த தம்பி கிட்டு உள்ளிட்ட அனைத்து படக்குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகள், பாராட்டுக்கள். இங்கே வந்து சிறப்பு செய்த நம்முடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி போன்றவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுக்கள், நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். எங்கள் இனத்தின் பெருமைமிகு அடையாளம் ஐயா அண்ணன் சகாயம் அவர்களுடைய தம்பி வேலை முடிஞ்சா அண்ணன் சகாயம் அவர்கள் தலைமையில் இந்த பாராட்டு விழா நடப்பது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னன்னா, நான் வந்து தமிழ் செல்வன் ஒரு படம் விஜயகாந்த் சார் படம் பார்க்கும்போது அதில் விஜயகாந்த் சார் கலெக்டாக நடிச்சிருப்பார். அப்பா பாரதி ராஜா அவங்களுடைய இயக்கத்தை படம். அப்போல்லாம் நமக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்ம இந்த மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியரெல்லாம் பார்ப்போமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனால் அது நம்ம வாழ்கிற காலத்திலேயே நம்ம இனத்திலேயே அப்படி ஒரு பெருமைமிகு அடையாளமாக இருக்க ஐயா சகாயம் அவர்கள் இந்த விழாவை எடுத்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்ன இதில் ஒரு பெருமைனா, நம்ம எவ்வளோ பாராட்டுகள் சந்திச்சுக்கோம் பேசுகிறோம் போதும். பட் எங்கள் இனத்துலேருந்து ஒரு அடையாளமாக திகழக்கூடிய ஐயா அவர்கள் இந்த விழா நடத்துகிறது எங்களை ஆஸ்கார் வாங்கினதுக்கு ஒரு சமமாக நான் இதை கருதுறேன். நான் இந்த விழாவை இந்த படத்தை பற்றி பேசுகிறத விட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு உதவி செய்த நண்பர்களை பற்றி தான் நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இந்த படம் நான் ப்ரெஸ்ஸோ போடும்போது எனக்கு தேட்டர் கிடைக்காதுன்றது எனக்கு ஒரு 6 மணிக்கு தகவல் தெரியப்பட்டது. நான் அப்போவே ப்ரெஸ்ஸோ கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது, வேணாம், படத்தை மக்கள் பார்க்கட்டும், பார்த்துட்டு மீடியாக்கள் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம கடந்து போயிடுவோம். நல்லா இருக்குன்னு அவங்க உணர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அண்ணன் கௌதம் அண்ணனுக்கு நான் கால் பண்ணேன். அவர் ஏதாவது வெளியூரில் இருக்கேன்னு கூட சொல்லியிருக்கலாம். நம்ம அழைத்த போது இல்லைங்க எனக்கு, ஏன்னா அவர் சினிமாவில் இருக்கார், இந்த பிரச்சனையில் சந்திக்கும் போது அவருக்கு நாளைக்கு சினிமாக்குள்ளே அவருக்கு நெருக்கடிகள் வரலாம். அப்போ அவர் நான் வெளியூரில் இருக்கேன், இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்கேன், நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். நான் அழைத்த உடனே அடுத்த 10 நிமிஷத்தில் அங்கே நின்றார். முதல்ல அண்ணன் கௌதம் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நேரத்தை தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல பெரும் முனைப்பாக இருந்தது அண்ணன் கார்ட்டூன் பாலா அவர்களும் ஐயா ஏகலைவன் அவர்களும் ரொம்ப முனைப்பாக இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லிட்டு கார்ட்டூன் பாலா அண்ணனா ஏகலைவன் அவர்கள் பஸ் சப்போர்ட் பண்ணாங்க.
நான் வெளியிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த படம் வந்து நான் அன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிட்டேன். போனதுக்கப்புறம் எனக்கு வந்து அண்ணன் களஞ்சியம், அப்புறம் பாலகுமாரன் போன்றவர்கள்லாம் வந்து பெருந்துணையாக இருந்தாங்க. மறுநாள் காலையில் நான் சரி அவ்வளோதான் இந்த படம் வந்து முடிஞ்சு ஓடிடி ப்ளஸில் வெளியிடணும் நான் முடிவு எடுத்தது கூட என்னென்னா, நம்ம இமீடியட்டாக வந்து அமேசானுக்கோ இல்லை வேறு எந்த பிளாட்ஃபார்முக்கோ நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க, தியேட்டர்களில் வெற்றி அடைந்த படங்களை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. தியேட்டரில் வெற்றி அடையாத நிறைய படங்கள் வந்து ஓடிடிகளில் போகிறதில்ல, வாங்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் தியேட்டரில் வெற்றி அடையாமல் இது ஒரு ஷோ கொடுத்து தியேட்டருக்கு போய் இது எப்படி வெற்றி படமாகும், இது எப்படி அமேசான் பிளாட்ஃபார்மில் வர முடியும், ஆகாவில் வர முடியும், எந்த பிளாட்ஃபார்முக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ எனக்கு வந்து சரி ஒரே ஆப்ஷன் அப்போ இருந்த ஆப்ஷன் வந்து ஓடிடி ப்ளஸ் தரம் தான். சரி ஓடிடி ப்ளஸ் அதை கொடுத்துருவோம்னு சொல்லி இருக்கும்போது மறுநாள் காலையில் வந்து அண்ணன் வேல்முருகன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ் உரிமை கழகத்தின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து எனக்கு வந்து அழைச்சாங்க. அழைச்சிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். சொன்னோன்னே நீங்கள் உடனே என்னுடைய அலுவலகத்துக்கு வர முடியுமான்னாரு. அப்புறம் அவருடைய அலுவலகத்துடைய முகவரியை வாங்கிட்டு அங்கே அலுவலகத்துக்கு போனேன். அவர் உடனே வந்து ஒரு அறிக்கையை கொடுத்து நான் இதுக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறேன்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் வந்து ஐயா தியாக அவர்கள், அப்புறம் திருமுருகன் காஞ்சியன் அவர்கள், கொளத்தூர் மணியண்ணன் அவர்கள், வன்னியரசு அவர்கள், அப்படி ஏகப்பட்ட பேர் வந்து தனியரசன் அவர்கள், எஸ்சி முபாரக் அவர்கள் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இதை தாண்டி வந்து அண்ணன் சீமானன் அவர்கள் வந்து திங்கக்கிழமை மறுநாள் அந்த வாரம் திங்கக்கிழமை வந்து அண்ணன் சீமானன் ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. இதை தாண்டி உலகம் முழுக்க வந்து வட அமெரிக்காவிலேருந்து, பிரான்ஸ்லேருந்து, ஜெர்மனிலேருந்து, நம்ம பக்கத்து மாநிலமான கனடா தமிழ் சங்கத்திலேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்து இதுக்கு வந்து கண்டன அறிக்கை தெரிவித்து பெரிய ஒரு ஆதரவு கரம் நீட்டினாங்க. இந்த படம் வந்து வெற்றி அடைன்னு சொல்லி எல்லாருமே ஆதரவு கரம் நீட்டினாங்க. உண்மையாகவே வந்து எனக்கு அதில் ஒரு பெருமை என்னென்னா, நாம் தமிழனாக பிறந்ததுக்கு அந்த இடத்துல தான் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். என்னென்னா நம்ம எல்லாருமே தனித்தனி அமைப்பாக இருக்கோம், ஆளுக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஆளுக்கு சில முரண்பாடுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்னும்போது ஒட்டுமொத்த பேர் இணைஞ்சு நின்னது வந்து நான் அந்த இடத்துல வந்து பெருமையாக நினைக்கிறேன். இப்படி நம்ம வந்து நம்ம தனித்தனியாக நின்னா கூட யாருக்காவது ஒரு பிரச்சனைனா நம்ம முன்னே நின்னோம்னா நம்மளை யாரும் வீழ்த்த முடியாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதை தாண்டி இந்த படத்தை எடுக்கிறதுக்காக நான் ஒரு கதையை வந்து ஈஸியாக சொல்லலாம், அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்காக கருணாசனன் வந்து முன் வந்தது வந்து உண்மையாக பாராட்டக்கூடியது. ஏன்னா அவர் சினிமாவில் இருக்கார், அவருக்கு சினிமாவில் வியாபாரம் நுணுக்கம் தெரியும், இது எந்த அளவுக்கு போகுன்றதும் தெரியும். அப்படி எல்லா வியாபாரமும் தெரிந்த ஒருவர் வந்து இந்த படத்தை தயாரிக்க முன் வந்திருக்காருன்றது வந்து உண்மையாகவே வந்து பாராட்டக்கூடியது. அது இல்லாமல் இதை பற்றி என்னென்னு இந்த தொழில் தெரியாமல் ராவணகுமார் அண்ணன் வந்து மக்கள் பாதை இயக்கத்தில் பயணிக்கிறாரு. அவர் வந்து அவர் தமிழ் தேசிய ஆர்வலர்ன்றதுனால அந்த கதையை கேட்டவுடனே நான் பண்ணுறேன்னு முதல்ல 10 லட்ச ரூபா கொடுத்து வந்து அவர் ஆரம்பிச்சது வந்து உண்மையாகவே அவரை பாராட்டக்கூடிய அவர்கள். அவரை தொடர்ந்து ராஜேந்திரன் ஒருத்தர் துபாயில் உள்ளவர், அவர் அங்கே இருக்கார், இங்கே என்ன நடக்கும்னு கூட அவருக்கு தெரியாது. இவங்களை எல்லாம் ஒரு புள்ளியில் ஒருங்கிணைச்சது வந்து அந்த தமிழ் தேசியம்னு ஒரு ஒற்றை புள்ளி தான். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தம்பி கிட்டுக்கிட்ட கொடுத்து இந்த படத்தை வந்து இயக்குதுருக்கேன். கிட்டுவும் இந்த படைப்பை வந்து மிக நேர்மையாக பண்ணியிருப்பான். அதாவது வந்து கிட்டுக்கிட்ட வந்து ஒரு திறமை வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஒரு கருத்தை சொல்லணும்னா தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு இயக்குனர். ஏன்னா எல்லாருமே 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் படம் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஒரு கண்டென்ட் வந்து சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து ரொம்ப ஆற்றல் மிக்க தம்பி கிட்டு இந்த படத்தை வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக பண்ணியிருந்தான். அப்போ எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க தளத்தில் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உலக தமிழ் மக்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேட்டரில் போகலே தவிர உலக நாடுகள் எல்லா நாட்டிலையும் போச்சு. டென்மார்க்கில் போச்சு, வட அமெரிக்காவில் போச்சு, பிரான்ஸில் போச்சு, லண்டனில் போச்சு, ஸ்வீடனில் போச்சு, எல்லா கண்ட்ரிலையும் போச்சு. அது வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. அப்போ எல்லாரும் அவங்கவுங்க தளத்துலேருந்து போராடும் போது நான் இருக்க சினிமா துறையில் என்னோட தளத்துலேருந்து என்னால் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நான் முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சி தான் இந்த படத்தோட இந்த ஓடிடி ப்ளஸில் வெளியானதுக்கானது. இப்போ இதில் எனக்கு வந்து இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு நான் வெற்றியாக பார்க்குறது, கௌதம் அண்ணன் கூட இந்த படம் பெரிய வெற்றி இல்லைன்னு சொன்னாங்க. அது அண்ணன் வந்து கமர்ஷியலாக அது சொல்கிறாங்க. பட் நான் வெற்றியை எப்படி பார்க்குறேன்னா, நம்ம படங்களுக்கு வந்து பொதுவாக வந்து ஈழத்தமிழர் வரலாறு பெற்ற படங்கள் எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் இருக்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நம்ம வரலாறு இருக்காது. ஆனால் முதல் முறையாக நம்ம படத்தை கொண்டு போய் சல்லியர்கள் படத்தை எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஈழத்தமிழர்கள் வரலாறுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா சல்லியர்கள் படம் கண்டிப்பாக வரும். அது மிகப்பெரிய வெற்றி. நம்மளுடைய முதல் இலக்கை போய் ரீச் பண்ணிட்டோம்.
இனி அடுத்தடுத்து எல்லா படங்களும் எல்லாரும் அது முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுடைய வரலாறுகள் வந்து எல்லா ஓடிடி தளத்துலையும் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுதான் வரலாறாக இருக்குங்க. என்னன்னா நம்மளுடைய வரலாறு தப்பு தப்பாக சொல்லிட்டு போயிடுறாங்க. எவனோ ஒருத்தன் வந்து புக் எழுதிட்டு போயிடுறான். அது ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுதான் வரலாறு ஆகிடுது. அவன் தப்பாக எழுதுனானா சரியாக எழுதுனானா அன்னைக்கு இருக்கும் அதை கண்டுக்கிறது கிடையாது. அப்போ எவனா ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போனதோ அது நாளைக்கு வரலாறுன்னு வாங்க. இல்லை அந்த புக்கில் அப்படித்தான் சொல்லியிருக்கு, அவர் அப்படித்தான் எழுதிட்டு போயிருக்காரு, அவர் ஏதோ ஒரு எழுதிட்டு போயிருப்பாரு, அதுவே நாளைக்கு வரலாறாக மாறிடும். அப்போ தப்பு தப்பாக இங்கே வரலாறுகளை சொல்லிட்டு போயிடுறாங்க, படைப்புகளையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ சரியாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். நமக்குன்னு நம்மளுடைய வரலாறுகள் நிறையா, நம்முடைய எல்லாமே வந்து தப்பு தப்பாக சொல்லப்பட்டு நம்ம வரலாறுகள் மறைக்கப்பட்ட இனம் தான் நம்ம. ஸோ அந்த வகையில் முதல் முயற்சியாக அந்த சல்லியர்கள் படம் வந்து நம்ம தமிழர்கள் மத்தியில் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது எனக்கு மிகப்பெரிய பெருமை. மீண்டும் சொல்கிறேன், எங்கள் ஐயா கிட்ட வந்து இந்த பாராட்டை பெறுறது வந்து நாங்கள் ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம். நாங்கள் வாழ்ந்த காலத்தில் எங்கள் ஐயா நல்லகண்ணு போன்றவர்கள், எங்கள் ஐயா சகாயம் போன்றவர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்த வந்து எங்கள் இனத்தினோட பெருமையாக நினைக்கிறோம். அவரோட ஐயால் நாங்கள் பாராட்டப்படுறத பெருமையாக நினைத்து வந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் தாய்மொழி தமிழுக்கு என் முதல் வணக்கம். எனக்கு உயிர் கொடுத்து உடல் கொடுத்த என் தாய் தந்தையருக்கு வணக்கம். என் உயிரோடு கலந்து என் உணர்வோடு கலந்து இன்றும் என்னுடன் வாழும் எம் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு வணக்கம். அந்த சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ், தம்பி இப்படி வாங்க, சைடில் இங்கே முன்னாடி வாங்க, ஓடியாங்க உங்களுக்காக தான் வந்திருக்கேன். இங்கே அந்த சின்ன பசங்க உட்காந்துருக்கீங்க, வாங்கம்மா முன்னாடி வாங்க. கேமராக்கு பின்னாடி உட்காந்துருக்கீங்க, இப்படி ஃப்ரண்ட்டில் வாங்க, இங்கே வாங்க எல்லாம் முன்னாடி வாங்க. வணக்கம். உங்களை முன்னாடி வர சொன்னதுக்கு காரணம் அதுதான். இன்றைக்கி நான் பேச வந்ததே உங்கள்கிட்ட தான். ஏன்னா உங்களுக்காக தான் இந்த தளத்தை நான் வந்து உருவாக்கினேன். அதனால தான் இன்றைக்கும் நான் பின்வாங்காமல் இதே தளத்தில் நான் வந்து பயணிச்சிட்ருக்கேன். ரொம்ப முக்கியமாக நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு, அதுவும் ரொம்ப குறிப்பாக அந்த விழாவுக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் ஐயா சகாயம் அவர்கள் மட்டும்தான். உண்மையாக சொல்லப்போனால் யாருக்காகவும் இங்கே வரல. நான் வந்ததுக்கு ஒரே காரணம் ஐயா சகாயம் அவர்கள் மட்டும்தான். என் வாழ்க்கையில் இது நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மேதகு படம் வந்து முதல்ல பிளாக் ஷீப்பில் ரிலீஸ் ஆனும்போது அடுத்த நாள் ஐயா கூப்பிட்றாங்க எனக்கு. அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு ஐயா கூப்பிட்றாங்க எனக்கு. ஒரு 20 நிமிஷம் அது வந்து உரையாடல். அப்போ தான் முதல் முறையாக நான் ஐயா கூட பேசுகிறேன். ரொம்ப உன்னிப்பாக அந்த படத்தை கவனித்து நிறையா தகவல்களை சொல்லி என்னை பாராட்டினாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐயா பேசும்போது எனக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷம் ஏற்பட்டது அப்படின்னா, என் தந்தை சகாயம் ஐயாவை காட்டி தான் என்னை வளர்த்தார். என் தந்தை ஒரு அரசு மருத்துவர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஜாயிண்ட் டைரக்டர் ரிட்டையர்ட் ஆனார் டாக்டர் VA திருப்பதி ஃப்ரம் வெட்டினரி டிபார்ட்மெண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. எங்கள் அப்பா ஏன் இவரை காமிச்சு வளர்த்தார் அப்படின்னா, எங்கள் அப்பா அப்படி தான் வாழ்ந்தார். இன்ன வரைக்கும் அரசாங்கத்தில் கொடுத்த ஒரே ஒரு வீடு 1 BHK, ஒரே ஒரு வீடு, அது அரசாங்கத்தில் லோன் போட்டு கொடுத்தாங்க. அந்த வீட்டில் தான் இன்னும் எங்கள் அப்பா இருக்கார். ஆனால் எங்கள் அப்பா கூட ஜாயிண்ட் டைரக்டராக இருந்த எத்தனையோ பேர் எவ்வளோ கோடி சொத்து வீடு எல்லாமே வச்சுருக்காங்க. நான் ஒரு 12வது படிக்கும்போது நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். அப்போ வந்து சாஸ்திரா பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்கும் தஞ்சாவூரில். இந்த விஷயத்தெல்லாம் நான் இங்கே பகிர்ந்தே ஆகணும், ஏன்னா இதை விட்டால் எனக்கு வேறு வாய்ப்பு கிடைக்காது. சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் எனக்கு வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எனக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று அப்போ கிடைக்கிது. அப்போ ஒரு வருஷத்தோட ஃபீஸ் வந்து 2 லட்சம் ரூபாய். அப்போ எங்கள் அப்பா கூட இருந்த சக அதிகாரிகளோட பையர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ காலேஜில் சேர்றாங்க, சத்யபாமாங்கிறாங்க, SRM. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்போ என்னுடைய மருத்துவக் கல்லூரி கட் ஆஃப் வந்து 247. எனக்கு லாஸ்ட்டாக கிடச்சது வந்து வெட்டினரி காலேஜ் கிடச்சிது எனக்கு. அப்பா வேண்டாம், இது வேண்டாம், நீ படித்த டாக்டருக்கு படி, இல்லைன்னா அந்த ஃபீல்டில் ஏதாவது படின்ட்டாரு. எனக்கு சாஸ்திரா காலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் நான் கேட்டேன் அப்பாட்ட, என்னுடைய தகுதிக்கு உனக்கு என்ன கட்ட முடியுமோ, உன்னுடைய தகுதிக்கு எங்கே சீட்டு கிடைக்குமோ அங்கே படினாங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பிடெக் பயோடெக் கிடைச்சிது. நான் அங்கே போய் சேர்ந்தேன். அதுவுமே எங்கள் அப்பா சொன்னார், அந்த யூனிவர்சிட்டியில் படி, அது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, அங்கே படினார். அப்போது
எங்கள் அப்பா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே ரொம்ப நேர்மையாக இருந்தால் வந்திருக்காரு. அவரை பார்த்து வளர்ந்த ஒரே காரணத்தினால தான் என்னால் இந்த களத்தை விட்டு நேர்மையாக வெளியில் வர முடியலை. செத்து சுண்ணாம்பாகிட்டு இருக்கேன் 4 நாளும். என் தந்தை நினைத்திருந்தால் இன்னைக்கு பல கோடி சம்பாரிச்சிருக்கலாம். ஐயாவுக்கு தெரியும் ஒரு இன்சூரன்ஸ் கையெழுத்துக்கு வந்து எவ்வளோ வாங்குவாங்கன்னு ஐயாவுக்கு தெரியும். ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய பேர் இழப்பு கந்தரக்கோட்டை மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில். அப்போ இன்சூரன்ஸ் பண்ணாமல் இருந்த மாடுகளுக்கு அப்போ இன்சூரன்ஸ் பண்ண வந்து அப்பாட்ட நிற்கிறாங்க. ஏன்னா பணம் கிடைக்கணும். ஓட தெருவில் விரட்டி விட்டார். எந்திரிச்சு போங்கடான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சார் எல்லா ஃபைலையும். இதை நீ முறையாக முன்னாடியே பண்ணியிருக்கணும், நீ இப்போ பண்ணக்கூடாதுன்னு. அப்படி மற்றவர் சொத்துக்கு ஆசைப்படாமல், பிறர் காசுக்கு ஆசைப்படாமல் வாழ்ந்த ஒரு மருத்துவரின் அவருடைய கட்டுப்பாட்டில் வளர்ந்த ஒரே காரணத்தால் பிறருடைய காசுக்கு ஆசைப்பட மனம் வரவில்லை. சம்பாதிக்கவும் தோண மாட்டேது, பெரும் கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி என்னன்னா, இவங்கெல்லாம் நேர்மையாக இருந்துட்டு போயிடுவாங்க. அவங்க பிள்ளைகளை இப்படின்னு சொல்லுவாங்களா, நம்மளுக்கு சில இடங்களில் குற்ற உணர்ச்சி வரும். ஒரு சின்ன காசுக்கு எதிர்பார்த்தா கூட மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வரும். இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இவங்களை கட்டிக்கிட்ட மனைவிமார்கள் அவங்க படுற பாடு படாத பாடு. எங்கள் அம்மா கிட்ட கேட்குற எல்லா சொந்தக்காரங்களும் சாதாரண ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் பியூனா கூட இருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் பயங்கர கோல்டோட வருவாங்க. எங்கள் அம்மா வேறு தாலிக்கரோட போவாங்களா, என்னம்மா நீ டாக்டர் பொண்டாட்டி. எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. அதெல்லாம் சகிச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க யாரோட நிற்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் இவ்வளோ அநீதிகள் நடக்கக்கூடிய உலகத்தில் ஒருத்தர் நேர்மையாக நிற்கணுமே, அவனை காப்பாற்றணுமேன்றதுக்காக இவங்க நிற்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், என் பொண்டாட்டியும் அதே பாட்டு தான் பண்ணுறா இப்போ. ஆமாம், என்ன கேட்குறான்னா, நீ வந்து நல்ல கமர்ஷியல் படாடு, நீ இப்போ நல்ல சம்பாரி, நல்ல கமர்ஷியல் படாடு. ஏன்னா வீட்டில் நான் வந்து ஒரு கோமாளி சொல்லுவா, நீ அழகான ஸ்கிரிப்ட்லாம் எழுதலாமே, நல்ல காமெடியெல்லாம் வருது, அதெல்லாம் வருது. ஆனால் நான் இந்த களத்தை விட்டுட்டு போயிட்டேன்னா இந்த களத்துக்கு வேற எவனும் வரமாட்டான். இப்பயே அப்படி தான் இருக்கு. இந்த களத்தில் நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வந்து மிகப்பெரிய பயம் என்னோட மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும்னு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்கு, என்னுடைய தாய்மொழி தமிழ். இவ்வளோ விஷயத்தை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, என் தந்தை எப்படி சகாயம் அவர்களை அவர் காண்பித்தாரோ, எப்படி அவர் லஞ்சத்தை தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி நின்றாரோ, அதே போன்று நான் என் மகனிடம் சொன்னேன், தம்பி இதெல்லாம் தாண்டி இப்போ தாத்தா இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு. அது என் ஒய்ஃபோட அப்பாலாம் வந்து அவர்லாம் பெரிய இன்ஜினியர். எங்கள் அப்பா ஸ்டேட் கவர்மெண்ட்னா அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியர். இப்போ இவங்களுக்கெல்லாம் மத்தியில் நான் என்னோட பையனை வளர்க்கணும். என் பையன் வந்து 1வது சேர்க்க போகும்போது நான் தமிழ் வழி கல்வி அரசு பள்ளிங்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா, உன்கிட்ட காசு இல்லையா, நாங்கள்லாம் நல்லா சம்பாரிச்சிருக்கோம், ஏதோ எங்களால் ஃபீஸ் கட்ட முடியும், இவனுக்கு ஃபீஸ் கட்ட, ஏன்னா நான் படித்ததெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். என்னவா இருந்தாலும் எங்கள் அப்பா எனக்கு கல்வியை பயங்கரமாக கொடுக்கணும்னு அவர் சம்பாரிச்ச பணத்தை பூரா எனக்கு கல்வியில் தான் போட்டார். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த ஆங்கில வழி கல்வி என்ன கொடுத்துச்சுன்னா எனக்குள்ள பயத்தை மட்டும்தான் எனக்கு உண்டாக்குச்சு. இன்னொரு இடத்துக்கு என்னால் போக முடியுமா, இவனை நல்லா சம்பாதிக்க முடியுமா, ஐயோ நான் சம்பாதிக்கணுன்ற அந்த ஓடக்கூடிய அந்த பயத்தை மட்டும்தான் கொடுத்துச்சே தவிர, நின்று கெத்த போராடக்கூடிய சகாயமய மாதிரி ஆட்களாக நான் தைரியத்தை கொடுக்கல எனக்கு. அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் என் பையனை 1வது சேர்க்கும்போது நான் நினச்சேன், சரி என் பிள்ளைய வந்து அவனை வந்து ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு ஆளாக மாற்றக்கூடாது இந்த சமுதாயத்தில் அப்படின்ட்டு சண்டை போட்டேன். 2 மாதம் சண்டை நடக்குது எங்கள் வீட்டில். நான் வீட்டுக்கு போகல. நான் இப்போ ஒரு சின்ன ஸ்டுடியோ வச்சுருந்தேன், அங்கே போய் தங்கிட்டேன். நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நீ என்னுடைய பையனை தமிழ் வழி கல்வியில் சேர்க்கறதுக்கு 2 குடும்பமும் சம்மந்தம் கொடுத்தா நான் வர்றேன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இவன் கண்டிப்பாக வீட்டுக்கு வரமாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்டாங்க. தம்பியை கொண்டு போய் இன்னைக்கு தமிழ் வழியில் இன்னைக்கு அவன் வந்து 7வது படிக்கிறான். எங்கள் குடும்பத்திலேயே 7வது படிக்கிறான், அரசு பள்ளியில் தான் படிக்கிறான், தமிழ் வழி கல்வியில் படிக்கிறான். எங்கள் குடும்பத்திலேயே யாரை பார்த்தாலும் தைரியமாக நின்று பேசக்கூடிய ஒரே ஆள் அவன் மட்டும்தான். இதை என் குடும்பத்தாரே சொல்லிட்டாங்க, என்னால் பார்க்க முடியுது. அப்போ தான் எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அப்பா நீங்கள் ஒரு பிரச்சனைனா ஒருத்தர் லஞ்சம் கொடுக்க வந்தால் ஒருத்தனை அடித்து விரட்டுறீங்க, அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? அம்மா ஒரு பிரச்சனைனா நடுவிதியில் நின்று கேட்குறாங்க, ரேஷன் கடையில் ஒரு பிரச்சனைனா சண்டை போடுறீங்க, உங்களுக்கெல்லாம் தைரியம் எங்கேருந்து வந்துச்சு நினச்சிட்டு இருக்கீங்க? அந்த கல்வி இல்லைப்பா, அந்த கல்வியை நீங்கள் கற்ற அந்த மீடியம், அந்த தமிழ் வழியில் நீங்கள் கற்ற கல்வி தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு.
என் பையனும் அதே மாதிரி தைரியமாக வரணுன்றதுக்காக நான் அவனை படிக்க வச்சேன். அவனுக்குமே இன்னும் ஐயா யாருன்னு நல்லா தெரியும். நான் ஐயாவை அடிக்கடி அவன்கிட்ட காமிச்சிருக்கேன். ஆனால் நான் அவனை இன்னொரு சகாயம் ஐயாவை உருவாக்க ஆசைப்படலை, உறுதியாக ஆசைப்படலை. என் மகன் எவ்வியரசனாக இந்த உலகத்தில் வலம் வர வேண்டும். அவனுடைய பெயர் எவ்வியரசனாக வர வேண்டும். ஐயா சகாயம் அவர்கள் இருக்காங்கன்னா அவன் ஒரு எவ்வியரசனாக வரணும். ஆனால் அவருக்கு நிறைய என்னுடைய மகனுக்கு நிறைய எடுத்துக்காட்டு வந்து நான் ஐயாவை சொல்லி தான் வளர்த்துருக்கேன். ஏன்னா இந்த தகவல் நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதை தாண்டி இப்போ நம்ம இந்த படத்துக்குள்ளே போகலாம், இந்த பாராட்டு விழாக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா முதல்ல நான் வந்து மேதகு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 மந்தில் ஷூட்டிங் போனோம். ஒரு வேன் ஆக்சிடென்ட்டு. நான் பைக்கில் போயிட்டுருக்கேன். ஒருத்தன் வேன் டோரை திறந்துட்டான். டக்குன்னு நின்றுட்டு இருந்த வேன் டோரை திறந்து, இன்றைக்கி அந்த தழும்பு கையில் இருக்கும். வேன் டோரை திறந்து எனக்கு ஆக்சிடென்ட்டு. இந்த இது வந்து ஃபுல்லாக விலகிருச்சு. இன்னும் ஒரு 1 மந்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். நான் டாக்டர் சொல்லிட்டாரு, மினிமம் 3 மந்த்ஸ் நீங்கள் வந்து அந்த கட்டோட படுத்திருந்தா தான் உங்களுக்கு வந்து சரியாகும்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் ஸ்டாப் பண்ணல. ஃபஸ்ட்டு தான் விழுந்துச்சு. தமிழ் தேசியத்துக்குன்னு முதல்ல ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படும் போது அடி முட்டியில். அப்புறம் டாக்டர்கிட்ட போனால், தம்பி வெறும் 15 டேஸ் தான் ஆகுது, நீங்கள் ரிமூவ் பண்ண சொல்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க, இந்த ஜவ்வு ஒட்டாது உங்களுக்கு, அது ஒட்டாமல் போனாலும் போயிட்டு போகுது. நான் முடிவு பண்ணிட்டேன், இதை நான் விட்டேன்னா திரும்ப யாரும் வரமாட்டாங்க டெக்னீஷியன்லாம், நான் அந்த படத்தை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஷூட்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டிக்கு வச்சு தான் அந்த படமே எடுத்திருப்பேன். அந்த படம் ஃபுல்லாகவே நொண்டி தான் அந்த படம் முடிக்கிற வரைக்குமே, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்குமே நான் இப்படி தான் ஃபுல்லாக அந்த படமே எடுத்திருப்போம். அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சா, அப்புறம் எப்பாடு போய்ட்டு ரிலீஸ் கொண்டு வந்தேன். ரிலீஸ் பண்ண முடியாத சூழல், பெரும் பிரச்சனை. அப்படியும் பண்ணோம். அதுக்கப்புறமேலாம் அது வந்து மேதகு 2 எடுக்கணும்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாக போய் அந்த படமும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த படம் பிளாக் ஷிப்பில் ஓரளவுக்கு வெற்றி ஆனிச்சு. அது பொருளாதார ரீதியாக வெற்றி ஆனிச்சுன்னா வெற்றி ஆச்சு. அதுக்கடுத்து இந்த சல்லியர்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் அண்ணன் ராவணன் அண்ணனும் உள்ளே வந்தாங்க. அப்போ அந்த சல்லியர்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு சிக்கல் என்னென்னா, ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு, சைன் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஷூட்டிங் போகிற நேரத்தில் காசு இல்லை. உண்மை, கருணாசன்கிட்ட காசு இல்லை. நாங்கள் டேட்லாம் வாங்கிட்டோம், ஆக்ட்ரஸ் எல்லாத்தையும் டேட் வாங்கிட்டோம், டெக்னீஷியன் டேட் வாங்கிட்டோம். அவங்களாம் டேட் மாற்ற முடியாதுன்றாங்க. எல்லாத்தையும் டேட் வாங்கி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போதைக்கு காசு இல்லை, கொஞ்சம் தள்ளி போடலாமான்னு கேட்குறாரு. அண்ணா இல்லை, அதெல்லாம் தள்ளி போட முடியாதுன்னா, நான் வேணா ஒரு அண்ணன் என் கூட இருக்கார், அவர் மிகப்பெரிய தமிழ் தேசியவாதி, அந்த ஆடை அப்போ தான் கூட்டிகிட்டு வந்தோம். அந்த ஆடு தான் அண்ணா ராவன் அண்ணா. உண்மையாலுமே அப்படி தான் கூட்டிகிட்டு வந்தேன் சொல்ல போனால். ஆமாம், என்னென்னா தமிழ் தேசியம் இப்படி ஒரு கதை பண்ண போகிற உடனே அண்ணன் சரின்ட்டாங்க. அப்புறம் அண்ணன் கொடுத்த அந்த 10 லட்ச ரூபா வச்சு தான் முதல்ல நாங்கள் வந்து ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். இவர் கொடுத்த அந்த பணத்தை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஷூட்டிங் போக அப்புறம் கருணாசன் உதவி பண்ணாங்க. ஷூட்டிங் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமேலாம் முதல்ல சீமானன்ட்ட வந்து இந்த படத்தை போட்டு காமிச்சோம். இந்த சல்லியர்கள் திரைப்படத்துக்கான முதல் பாராட்டு விழா எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் வச்சது. அப்போ கூட நான் சொன்னேன், இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனையில் கூட சொன்னேன், ஆனால் சில நேரங்களில் என்கிட்ட வந்து யார் தமிழர்னு கேட்குறாங்க, நான் என்னுடைய படத்தை வச்சே பதில் சொல்கிறேன். சல்லியர்கள் படத்துக்கு எவரெல்லாம் பாராட்ட வர்றாங்களோ, யாரெல்லாம் தடையை எதிர்த்து பேசுகிறாங்களோ பச்சை தமிழர்கள். நீங்கள் அதை வந்து யோசிக்கவே வேண்டாம். இன்ன வரைக்கும் நான் அப்படி தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பாராட்டுகள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு இது ஒரு 4வது 5வது மேடை எனக்கு இது வந்து பாராட்டு விழாங்கிறது. அப்போது இந்த படம் வந்து அண்ணன் பாராட்டினதுக்கு அப்புறமேல இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு பேசும்போது, அதுக்கப்புறம் தான் நான் அண்ணன் ராவணன் அண்ணன், அப்புறம் வந்து சிவகங்கையிலேருந்து அண்ணன் பேர் வந்து கார்த்தி. ஸோ ஆமாம், அதை பரமக்குடிலேருந்து அண்ணன் கார்த்தி, நாங்கள்லாம் போய் அண்ணன் நேரில் பார்த்து சந்திச்சு, ஆனால் இந்த மாதிரி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, இல்லை நான் ஒரு தடவை பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அண்ணனுக்கு ஒரு தடவை போட்டு காமிச்சோம். அவர் போட்டு காமிச்ச அன்னையிலேருந்து இந்த படத்தை வந்து நான் எப்படியாவது ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லி வெம்பாடுபட்டதில் ரொம்ப முக்கியமான ஆள் அண்ணா சுரேஷ் காமாட்சி அண்ணன். அதுலேயும் தொடர்ந்து இந்த படத்துக்கு ஏகப்பட்ட சிக்கல் எல்லா பக்கத்துலேருந்தும், அது வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், எல்லா பக்கத்துலேருந்து சிக்கல். நான் அண்ணனுக்கு அனுப்பிச்ச வாய்ஸ் மெசேஜ்லாம் இப்போ கூட திரும்ப கேட்பேன். ஒன்றே மட்டும் தான் சொல்லுவேன் சுரேஷ் காமாட்சி அண்ணன்ட்ட, அண்ணே ரொம்ப பாடுபட்டுட்டேன், தயவு செஞ்சு விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு கூட இருங்க, எப்படியாவது ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் மட்டும் கூட இருங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து அண்ணன்கிட்ட நான் அது வந்து கெஞ்சாத நாட்களே இருக்காது. அப்படியான விஷயங்கள்லாம் தாண்டி இந்த படம் வந்து வெளியில் வந்து நிற்கும் போது தியேட்டர் கிடைக்கல.
அங்கே ஒரு பிரச்சனை. சரி, இந்த படத்தை எப்படியாவது நம்ம ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி நம்ம வந்து ஃபுல்லாக ஓடிடிக்கு போகும்போது அது ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம்ங்கிறனால ஓரளவுக்கு எங்களுக்கான அந்த எக்கனாமிக் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அண்ணன் தான் லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் எல்லாருமே காத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பாராட்டு எல்லாம் வைக்கும்போது இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. இது வந்து எனக்கு இப்போ நடக்கலை, இதுக்கு முன்னாடி ஒரு பாராட்டு விழா வச்சுருந்தாங்க வெள்ளூரில். நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாரும் பேசினாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க, கரண்ட் இருந்துச்சு. சல்லியர்கள் திரைப்பட இயக்குனர் கிட்டனோடனே கரண்ட் போயிடுச்சு. அடுத்த செகண்ட் கரண்ட் போயிடுச்சு. எனக்கு இன்னைக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆஹா, என்னடா இது, அடுத்து நம்மளை வந்து இங்கே இது கூப்பிட போகிறாங்க, மேடைக்கு கூப்பிட போகிறாங்க, திரும்ப கரண்ட் போகுதே அப்படின்னு. அது பார்த்தா சரி ஓரளவுக்கு கரண்ட்லாம் செட் பண்ணி ஐயாவே கீழே இறங்கி வந்துட்டாங்க. ஈபிக்காரன் எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாம் திட்டி மேலே வந்தால் சரி என்னமோ இன்னைக்கு நம்மளை பாராட்டிடுவாங்கன்னு நினச்சா மைக்கு போயிடுச்சு. சரி, இது வந்து நான் அதான் நினச்சேன், ஐயா ஒரே ஒரு விஷயம் உங்கள்ட்ட ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், நீங்கள் உங்கள் பொறுப்பாளர்களை யாரும் நீங்கள் வந்து கடிச்சிக்க வேண்டாம். அவங்க நல்லபடியாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணம் நான் தான். நீங்கள் யாரை பாராட்ட கூப்பிட்டீங்களோ அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நம்ம போகிற எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம தாங்கி செல்லக்கூடிய கொள்கைகள் அந்த மாதிரி. அதனால் நீங்கள் யாரையும் திட்டாதீங்க. இதுக்கு முதல் காரணம் நான் தான். ஒருவேளை நீங்கள் என்னைக்கு கூப்பிடாம சுரேஷ் காமச்சரணையே உங்களை மட்டும் கூப்பிட்டீங்கன்னா பல கரண்ட் இருந்திருக்கும். உண்மையாலுமே இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் கூப்பிட்டது. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை வந்து என்னதான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தா கூட இன்றைக்கி வந்து வெளிநாடுகளில் வந்து இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த படத்துக்கான வெளிநாட்டு உரிமம் வந்து ஐசிடபிள்யூ மூலியமாக அண்ணன் சுரேஷ் காமாட்சினா மூலியமாக அண்ணன் ராவணன் தான் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா அவருடைய பங்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது நாங்கள் ஒரு குழு அமைச்சு என்னதான் இந்த படம் ஓடிடி ரிலீஸ் ஆகிருந்தால் கூட இந்த படத்தை வந்து வெளிநாடுகளில் வந்து திரையரங்கில் வந்து மக்களை பார்க்க வைக்கணும்னு நினச்சோம். அதுக்கு நாங்கள் ஒரு குழு அமைச்சோம். அவங்க இன்னை வரைக்கும் எங்களுக்கு வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் படங்கள் ஓடிட்டே தான் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான அண்ணன்மார்களை வந்து நான் இங்கே குறிப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதில் முதல் ஆள் வந்து அண்ணன் ஜெயராஜ் அண்ணன், சத்தியலிங்கம், ராஜ், வித்யுத், லோஷன், சிவா, முகுந்தன், சசி, வசீகரன், கீர்த்தி, புலேந்தி பொண்ணுத்துறை, அருண், காந்திபன். இவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து தியேட்டருக்கு கொண்டு போகிறத தாண்டி அங்கே இருக்க மக்கள்கிட்ட அந்த படத்தை பற்றி பேசி இந்த படத்துக்கான ஸ்பான்சர்ஸ் வாங்கினாங்க. ஏன்னா தியேட்டருக்கு யாரும் வர்ற மாதிரி தெரியல. இப்போ ஒரு தியேட்டரில் ஒரு ஷோ புக் பண்ணோன்னா நாங்கள்லாம் வெளிநாட்டிலலாம் இதில் பார்த்துட்டோம், நாங்கள் ஓடிடியில் பார்த்துட்டோம், நாங்கள் வந்து ஓடிடி ப்ளஸில் பார்த்துட்டோம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி எல்லாமே தவிர்த்துட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி அந்த மக்கள்கிட்ட பேசி அந்த மக்களை உள்ளே கொண்டு போய் இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்க வச்சதுக்கான முக்கியமான காரணங்கள் வந்து இவங்க தான். இதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி நான் அதோட முடிச்சுக்கலாம்னு ஆசைப்பட்றேன். இப்போ இந்த ரெண்டு படத்தையும் எடுத்தாச்சு. இந்த படத்துக்கான பாராட்டுகள் கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் இந்த மாதிரியான களத்தில் நிற்கக்கூடிய எங்களை மாதிரியான இயக்குனர்கள் இந்த படத்தை எப்படி உருவாக்கணுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த படத்தை பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும்னு நாங்கள் பிளான் பண்ணும்போது முதல்ல ஏன்னா இதை நான் விட்டால் வேறு இடத்துல எனக்கு மீடியா கிடைக்காது, நாங்கள் சொல்லி தான் இந்த விஷயங்களை. இந்த படம் உருவான விஷயத்தை மட்டும் நீங்கள் கேளுங்க. இந்த படத்தை நாங்கள் பட்ஜெட்டில் வந்து பிளான் பண்ணிட்டோம். இந்த பட்ஜெட்டை எப்படியெல்லாம் குறைக்கலாம்னு நாங்கள் பிளான் பண்ணும்போது என்னுடைய யூனிட்டில் என்னோடய யூனிட்டில் கேரவான்ஸ் கிடையாது. பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன டாய்லெட் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்போம் லேடிஸ்க்கு, அவ்வளோதான். என்னோடய யூனிட்டில் வந்து கேரவான் கிடையாது. அப்புறம் கருணாசனோட தோட்டத்தை சுற்றி தான் இந்த படமே வந்து நாங்கள் படமாக்கணும். அப்போ கருணாசனோட தோட்டத்தில் 2 மாடு வந்து கொட்டாயில் கட்டி இருந்துச்சு. அது ஒரு சின்ன கொட்டாய், 2 மாடு கட்டி கிடந்துச்சு. நான் போனோன்னே என்ன சொன்னேன், என்ன தோட்டம்லாம் சூப்பராக இருக்குது, எனக்கு அந்த 2 மாடை மட்டும் கொஞ்சம் வெளியில் அனுப்பிச்சி விட்ருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு வந்த எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த 2 மாடுகள் விட்ட சாபம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுங்க வாட்டி கொட்டாயில் இருந்த மாடை நான் வந்து மரத்தில் கட்டி போட்டு என்ன பண்ணேன், சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் டிஸ்கஷன்லேருந்து அந்த படம் வந்து 20 நாள் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் படம் முடித்தாங்க. அத்தனை நாளுமே நான் அந்த மாட்டுக்கோட்டையில் மட்டும்தான் தங்கியிருந்தேன். என்னுடைய ஒரு நாள் ஹோட்டல் செலவை நான் மிச்சம் பண்ணால் அது ப்ரொடியூசருக்கு லாபமாக இல்லையான்னு நான் யோசித்தேன். நான் மாட்டுக்கோட்டையில் தான் தங்கியிருந்தேன். இதை நான் பெருமைக்காக சொல்லலை. நாங்கள் தான் ப்ரொடியூசர்ஸ்க்கான டைரக்டர்ஸ், நாங்கள் தான் தயாரிப்பாளர்களுக்கான இயக்குனர், நாங்கள் தான் இந்த தமிழ் சமூகத்துக்கான இயக்குனர்.
நாங்கள் தான் சொல்கிறோம் பாருங்க, நான் மாட்டு கொட்டாயில் படுத்தா பரவாயில்ல, படாத பாடு படுத்துவேன் எல்லாத்தையும். என் கூட சேர்ற சினிமாட்டோகிராஃபர், டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் படாத பாடு படுத்துவேன். இங்கே தான் இவ்வளோ தான் இருக்கணும், இதுதான் ரூம்னு. ஒரு படத்துக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஒரு தனி ரூம் கேட்பாரு, அவரோட அசிஸ்டன்ஸுக்கு தனியாக ரூம் கேட்பாங்க. அசிஸ்டன்ட் 4 பேர், ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஒரு லைட்மேன், 5 பேருக்கு சேர்த்து ஒரு ரூம் தான். வரியா, உங்கள் படம்னா வர்றேன், அவ்வளோதான். ஸோ ஒரு தயாரிப்பாளருக்கு எங்கே காசு ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் யூனிட்டில் மட்டும்தான் ஏறும். அது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஏறாது, ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஏறாது. அப்போ அந்த ஆன் ப்ரொடக்ஷனில் என்னெல்லாம் கம்மி பண்ண முடியும்னு பார்த்து ஒரு நாள் சாப்பாட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, சார் நாங்கள் சினிமா சாப்பாடுன்னு நினச்சி வந்தோம். வெளிலேருந்து வர டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க, சினிமா சாப்பாடுன்னு நினச்சி வந்தோம், என்ன சார் இப்படி ஒரு சாப்பாடை போடுறீங்க? டேய், ஒரு நாளைக்கு ஒரு கீரை சத்துணவு மாதிரி 2 முட்டை கொடுப்பேன். ஆமாம், 2 முட்டை இருக்கும். அந்த சிக்கன், அந்த மீன், அந்த அசைவ பொருள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் என்னோட யூனிட்டில் கிடைக்கும். அன்னைக்கு வந்து என்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி தெய்வம் மாதிரி பார்ப்பாங்க, ஐயா உங்கள் யூனிட்டில் இதெல்லாம் வருதா அப்படின்னு. அப்போது ஒரு தயாரிப்பாளருக்கு எதெல்லாம் சிக்கனம் பண்ணி கொடுக்கணுமோ அதெல்லாம் சிக்கனம் பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு இப்படி தான் தங்குறதுக்கு இடம் வேணும்லாம் கிடைக்காது, எங்கே வேணாலும் தூங்குவோம், எவ்வளோ வேணாலும் ஓடுவோம். எங்களுக்கு உழைப்பு மட்டும்தான் போடுறது 24 மணி நேரம். நான்லாம் என் வாழ்க்கையில் என்னுடைய 30 வயசுலேருந்து எவ்வளோ நேரம் தூங்குனேன்னு எனக்கே தெரியாது. குறிப்பாக இந்த காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தூக்கமே குறைஞ்சிருச்சு. இரவு பகல நான் வந்து வேலை பார்க்க வேண்டியதாகிடுச்சு. அப்போது நாங்கள் தான் இந்த தயாரிப்பாளர்களுக்கான மிக முக்கியமான இயக்குனர்கள். நீங்கள் எங்களுடைய கதைகளை எடுக்கிறதுக்கு தான் நீங்கள் முன் வரணும். நீங்கள் தான் இதை ஸ்ட்ராங்காக திரும்ப எடுத்து சண்டை போட தயார் இருக்கணும். இதை விட்டுட்டு போகக்கூடாது. நான் தயாரிப்பாளர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்களை மாதிரி பசங்களை தான் நீங்கள் உருவாக்கணும். இப்போது இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, இவ்வளோ இந்த மைக் ப்ராப்ளம் நடந்துச்சு. டக்குன்னு இந்த ஸ்பீக்கர், இந்த மைக் எங்கே வந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? என் தம்பி கொண்டு வந்தான், மேலே வாடா சார். மொத்தமாக பெரிய டீம் வச்சுருக்கேன், சும்மா சாதாரண டீம் கிடையாது. இந்த பையன் வந்து கருணாசனனுக்கு வந்து அந்த படத்தில் வந்து பையன் நடிச்சிருப்பான், ஆனந்த் சௌந்தரராஜ்னு. அந்த படத்தில் அண்ணனுக்கெல்லாம் கூட யாரும் தெரியாது. இந்த பையனை வந்து யாருன்னு தெரியாது. இவன் யாருங்கிறத நான் சொல்கிறேன். இவன் ஒரு நேஷ்னல் ஜிம்னாஸ்டிக் பிளேயர். இவனால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் ஸ்டேட் லெவலில் எவ்வளோ மெடல் வாங்கியிருக்காங்க மட்டும் அவனே சொல்லுவான். கிட்டத்தட்ட 24 பேர் நேஷனல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டில் ஆல்ரவுண்ட் சாம்பியன்ஷிப்பும் அடிச்சிருக்காங்க. குட்டி குழந்தைங்கள்லேருந்து 60 வயசு தாத்தா வரைக்கும் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ண வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க, இதுதான் என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆட்கள். இந்த மாதிரி பசங்க தான் இன்ன வரைக்கும் என் கூட இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு வரும்போது என்கிட்ட சம்பளம்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் என் கூட இருக்கானுங்கல்ல, நம்ம அதுதான் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஆட்களில் மிக முக்கியமான இன்னொருத்தரை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆசைப்பட்றேன். தம்பி இளங்கோ. இவன் ஆள் பார்க்க தான் இப்படி இருப்பான். நானும் இவனும் வண்டியில் போனால் போலீஸ் வந்து இவனை மட்டும்தான் ஊத சொல்லுவாங்க. நம்பிக்கை, அந்த கலர் கொடுக்குற நம்பிக்கை. ஏன்னா நான் வெள்ளையா இருக்கேனா, நான் தப்பு பண்ண மாட்டேன்னா இவன் தப்பு பண்ணிடுவானா. டீட் லோட்டில்னா பையங்க, ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு படத்தொகுப்பாளர். இப்போதான் இப்போ 2வது பொண்ணு பிறந்திருக்கு. அதனால தம்பி வந்து கொஞ்சம் மொட்டை அடிச்சிருக்கான். ஆள் பார்க்க பவ்யமாக நிற்கிறான்ல. கடுமையான விவசாயிங்க. மணப்பாறை பக்கத்தில் இருக்கக்கூடிய இவனுடைய ஊர் வந்து பொய்கைப்பட்டி. நானும் அங்கே போயிருக்கேன். அப்பா அம்மா எல்லாருமே வந்து விவசாய நிலத்தில் நிற்பாங்க. தம்பி யாருன்னா ரூபன் சாரோட அசோசியேட்டு. ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கான். நான் அந்த படத்தை சொல்லி அவன் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படம் ஒன்று வந்துச்சு, சங்கர் சாரோட படம். அதோட ஃபைனல் ட்ரிமிங் வந்து தம்பி தான் பண்ணான். ஸோ இப்போ கூட வந்து அட்லி சாரோட படத்துக்கு வந்து இவன் தான் சீஃப் எடிட்டராக போக வேண்டியது. போனால் ஒரு 1 மந்த் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு அனிமேஷன் படம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே வந்து ரூபன் சார் தான் அசோசியேட்டு. தம்பி வந்து சீஃப் எடிட்டராக கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு தமிழ் தேசியம். நம்ம பண்ணுவோனே, நம்ம படம் பண்ணுவோனே, எதுக்கு நான் எங்கெல்லாம் போகணும், நம்ம படம் பண்ணுவோனேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட நிற்கிறான். நான் அடுத்து ஏதாவது ஒரு கதையை கொண்டு வந்துடுறேன், நான் எடிட் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு நிற்கிறான். அவ்வளோ ஒரு திறமையான பையன். நான் பேசணும்னு சொன்னால் கூட பேச மாட்டான் பாருங்களேன். அனைவருக்கும் நன்றி. அதனால இப்போ என்னுடைய சினிமாட்டோகிராஃபர்லாம் இப்போ இன்னொரு ஒர்க்கில் இருக்காங்க. அதனால அவங்கெல்லாம் வர முடியலை. என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாம்னால அதிக பேரால் வர முடியலை. இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆசைப்பட்றேன். அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான வில்லன். அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆணைகள்லாம் வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் கொல்லுவாங்க. தம்பி மோகன், அண்ணன் மோகன். அவர் ஆக்சுவலாக
இவர் வந்து மோகன். இவர் வந்து ரொம்ப கொடூரமான வில்லன் இந்த படத்துல. அந்த ஒரு ராணுவ அதிகாரியா நீங்க பார்த்திருப்பீங்க. இவர் தான் எல்லா திட்டங்களும் சொல்லுவார். இவங்க மூலம் இங்க போய் கொள்ளுங்க, எல்லா விஷயங்களும் உள்ள சொல்லுவாரு. பக்காவான டீ டோட்டலரான ஒரு ஆளு, மிகப்பெரிய சிவபக்தர். இவரை தான் நான் வந்து வில்லனா மாத்தி வச்சிருக்கேன். மேதகு 1 படத்துல வந்து நீங்க இவரை பார்த்திருக்கலாம். ஒரு கொடூரமான புத்த பிக்கா மொட்டை அடிச்சுட்டு ஒருத்தர் பின்னாடி நிற்பார் ஹைட்டா, அதுவும் அண்ணன் தான். எனக்கு அண்ணனோட வாயிலிருந்து அண்ணன் வந்து திருவாசகத்தை வந்து முழுமையா உள்வாங்கின ஒரு மனிதர். எனக்கு வந்து நீங்க எங்க மக்கள் பாதை பேர் இயக்கத்துக்காக நீங்க வந்து எனக்கு ஒரு திருவாசக பாடல் நீங்க வந்து இங்க பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு திருவாசகம் பாடக்கூடிய ஒரு சிவபக்தரை வில்லனா மாத்தி வச்சிருக்கேன் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். அதற்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அடிப்படையில் வந்து இந்த ஈழப்போர் நடந்ததில் நிறைய அழுத நாட்கள் நிறைய உண்டு, தூங்காத நாட்கள் நிறைய உண்டு. அண்ணன் என்னை வந்து முதல்ல மேதகு படத்தில் கூப்பிடையில் நான் என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, ஈழப்போரில் வந்து நிர்வாணப்படுத்தி மிக கொடூரமாக கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த நிலைக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரே ஷாட்டில் அந்த மாதிரி ஒரு ஷாட் இருந்தால் கூட நடிச்சிடணும். இந்த நிர்வாணப்படுத்துறதை பற்றி கூட நம்ம யோசிக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு தாட்குள்ளே நம்ம போயிடக்கூடாதுன்ற அந்த அளவு ஒரு இதில் தான் போயிருந்தேன். ஆனால் அண்ணன் எனக்கு கொடுத்த ரோல் வந்து வில்லனாக கொடுத்தாரு. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்கையில், அவரும் வந்து தமிழ் தேசிய பாதியில் இருக்கையில் அவர்கிட்ட கேட்கையில், அண்ணே நீங்கள் இந்த மாதிரி வில்லனோட கேரக்டரை உள்வாங்கி நடிக்கும் போது தான் அதோட வெளிப்பாடு ஜாஸ்தியாக இருக்கும்னு சொன்னாப்புல. அது என்னன்னு தெரியல, அண்ணனோட தொடர்ந்து 3 படமும் வில்லனான கேரக்டராகவே கொடுத்துருக்குறாப்புல. இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் மணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவர் சொன்னது எல்லாமே சத்தியம். ஏன்னா கடைசி முதல் பட மேதகுலேருந்து அவர் கூட தான் இருக்கிறேன். அது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னா, அவர் தங்கியிருந்த கூடாரத்தில் வெஸ்டர்ன் டாய்லெட் கூட கிடையாது. அந்த அவர் கால் உடஞ்சப்ப அதுக்கு அவர் எவ்வளோ போராடி, ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒரு இது அது கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாருங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சல்லியர்களையும் அவர் கஷ்டப்பட்டார். இன்னொரு படம் ப்ரொடக்ஷனில் முடிஞ்சு எல்லாமே ரெடியாக இருக்குது. அந்த படத்தோட கடைசியை நான் போயிட்டு வரேன்னு சொல்லும் பொழுது, அவரோட ஷூட்டிங் முடிச்சுட்டு 2 மணிக்கு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் இதுக்கு போகிறோம், ஹோட்டல் ரூமுக்கு போகிறோம். நான் வெடிய நேரம் காலையில் 6 மணிக்கு நான் பெங்களூர் போகணும்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். அவருடைய காட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேப்லெட்ஸோட குட்டிகள் இருந்துச்சுங்க. அவர் மாத்திரை போட்டு ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக, ஏன்னா அந்த மாத்திரைகள் நமக்கும் தெரியும் நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்படியெல்லாம் தான் கடந்து தான் இந்த படத்தை நம்ம கொண்டு வரோம். இதை மகிழ்ச்சி இது எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அதே மாதிரி இது சொன்னது உண்மைதாங்க. மணிவாசகர் தான் என்னுடைய குருநாதர். அவருடைய பாதை எனக்கு தமிழ் தான் எனக்கு இந்த சிவபாதையை கொடுத்துச்சு. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன்னபதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியாருக்கு அருள் செய்தான். நான் தவம் செய்தேன் அவன் அருள் செய்தான், அவன் அருள் செய்தான் நான் தவம் செய்தேன், நான் தவம் செய்தேன் அவன் அருள் செய்தான். இதுதான் என்னுடைய வாசகம். அது என்னோட குருநாதர் கொடுத்தது. அது அடிப்படையில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ் குரு நல்லுலகம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தமிழ் தேசியம் வாழும் நம்பிக்கையோடு விளையாடு. மகிழ்ச்சி, நன்றி. இப்படி ஒரு சிவபக்தர் தான் வந்து நம்ம வில்லனா மாற்றிருக்கோம். இந்த மாதிரி நிறைய எதிர்மறை வேலைகள் செஞ்சுருக்கோம். ரொம்ப கடைசியாக ஒரே ஒரு விஷயம், ஐயாவுக்கு வந்து நான் இந்த படத்தை போட்டு காமிக்கும் போது ஐடிஎஃப்சி சென்னையில் போட்டு காமிச்சோம், அடையாரில் போட்டு காமிச்சோம். அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு ஐயா வெளில வரும்போது, ஐயா நீங்கள் ஒரு சின்ன பைட்ஸ் கொடுக்கணும்னு கேட்டேன். இல்லை எனக்கு இப்போ அது கொடுக்குற மனநிலையே இல்லை எனக்கு இப்போது. ஆனால் அப்போ ஐயா என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்து விட்டுட்டோமே நினைக்கும் போது என்னால் அதை தாங்கிக்கவே முடியலை. அதுவும் இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது ஐயா என்கிட்ட சொன்னது இதுதான், நாங்கள் இவ்வளவு பேர் நம்ம எல்லாருமே இருந்தோமே, இவ்வளோ பேர் இருந்தோமே, நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அதே தான் திரும்ப நானும் சொல்கிறேன். ஐயா நிற்கக்கூடிய அதே நிலைமையில தான் நிற்கிறேன். இவ்வளவு பெரிய தமிழ் சமூகம், வணிகம் செய்யக்கூடிய சமூகம், இந்த களத்தை தான் நிற்க போகிறோம், நின்று அடிபட போகிறோம் தெரிஞ்சு இதே களத்தில் திரும்ப திரும்ப நிற்கிறோம். என் தமிழ் மீது ஆணையாக நான் வேறு எந்த படங்களும் என் வாழ்க்கையில் எடுக்க போகிறதில்லை. எடுத்தால் தமிழ் தேசிய கதைகள் மட்டும்தான், தமிழ் தேசிய சிந்தனைகள் மட்டும்தான், குறிப்பாக நாங்கள் அழிந்த வழி வரலாறுகளை மட்டும்தான் எடுக்க போகிறேன். ஐயா அன்னைக்கு தியேட்டர் வாசலில் வச்சு சொன்ன அதே விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இவ்வளோ பேர் இருந்தும் நீங்கள் எங்களை விட்டுறாதீங்க. பாராட்டு விழாவை மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.
நாம் தமிழர்.